எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் சூப்பரா இருப்பீங்கன்னு நம்புறேன். போன வாரம் சூப்பரான ஒரு சில ஸ்டாக்ஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது, நம்ம ரிவ்யூ பண்ணுது. அதெல்லாம் உங்களுக்கு நல்ல லாபம் குடுத்துருக்கும்னு நம்புறேன். இன்னைக்கு ஒரு 7 ஸ்விங் ஸ்டாக் வழக்கம் போல பார்க்க போறோம். அதுக்கு மார்க்கெட்டே கிராஷ் ஆனாலும் ஒரு சில ஸ்டாக் மட்டும் எப்படி ஸ்டேபிளா இருக்கு அல்லது மேல போகுது அப்படிங்கிறது காரணத்தை ரிவ்யூ பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். மார்க்கெட் டைரக்ஷன் பத்தி தெரிஞ்சுக்குவோம். போன வாரம் மார்க்கெட் கொஞ்சம் கொடுமையா தான் இருந்தது. ஏன்னா 4 நாள்ல 1600 பாயிண்ட் கீழ போயிடுச்சு. என்ன ரீசன்னா ஜியோபொலிட்டிக்கல் அன்ரெஸ்ட், அப்புறம் யுஎஸ் டாரிஃப் உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சது. போன வருஷமும் இது ரொம்ப மோசமா இருந்தது. இந்த வருஷமும் இப்போ அதை பற்றிய பயம் இருக்கு. அப்புறம் கார்ப்பரேட் ஏர்னிங்ஸ் ரீசெண்டாக ஸ்டார்ட் ஆயிருக்கு, ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க லாஸ்ட் குவார்ட்டர். ஸோ அதில் ஒரு சிலது அன்ஈவனாக இருக்குது, ஒரு சிலது அன்எக்ஸ்பெக்டட் கார்ப்பரேட் ஏர்னிங்ஸாக இருக்குது. ஸோ இது எல்லாம் அடுத்த வாரமும் பாதிக்க அதிக வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த அளவுக்கு கொடுமையாக கீழே போகுமான்னு தெரியல, இல்லை ஒரு பெரிய கிராஷோட ஆரம்பமானு தெரியல. நம்ம கவனித்து தான் பார்க்கணும். ஸோ இருந்தாலும் ஸ்விங் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம வெரி ஸ்பெசிஃபிக்காக செலக்ட் பண்ணதால் நமக்கு இன்னமும் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு தோணுது. வாங்க அடுத்த என்ன என்ன நம்ம பண்ணால் பெட்டரா அப்படின்னு பார்ப்போம். மார்க்கெட்டே சரிஞ்சாலும் ஒரு சில ஸ்விங் ஸ்டாக்ஸ் மட்டும் மேலே போகுது ஏன் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். அதுக்கு முக்கியமான ஃபர்ஸ்ட் ரீசன் கம்பெனி ஸ்பெசிஃபிக் ட்ரிகர். ஏன்னா மார்க்கெட்டோட அட்டென்ஷன் எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு சில ஸ்டாக்ஸ் மேலே நிறைய அட்டென்ஷன் குவியும். அதுக்கு நல்ல எக்ஸாம்பிள் கோல் இந்தியா. இந்த டேரிஃப் ப்ளஸ் அவங்களோட ஓப்பன் ஆக்ஷன், அப்புறம் மற்ற கண்ட்ரிஸும், அது நேபாள், பூட்டான் மாதிரி அருகில் இருக்கிற மற்ற சின்ன சின்ன நாடுகளும் கோல் இந்தியா கிட்டேருந்து கோலை வந்து ஈஸியாக டிரான்ஸ்பரண்ட்டாக வாங்க முடியும் அப்படிங்கிற ஒரு பெரிய கேம் சேஞ்சர் நியூஸ் 2 வீக்ஸ் முன்னாடி வந்தது. அதே மாதிரி கோல் இந்தியாவோட சப்சிடரிஸ் ஐபிஓவில் வருது. இதெல்லாம் வந்து ஒரு கம்பெனி ஸ்பெசிஃபிக் ட்ரிகர். இதனால இந்த கம்பெனி தொடர்ந்து மேலே போயிட்டே இருந்தது. வெள்ளிக்கிழமை மட்டும்தான் வந்து கீழே விழுந்தது. அது இப்போ திரும்ப அடுத்த வாரமும் மேலே போக அதிக வாய்ப்பு இருக்கு. அப்புறம் இன்ஸ்டிடியூஷனல் அக்யூமுலேஷன். இப்போ மெட்டல் ஸ்டாக்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே மேலே போயிட்டு இருக்கு. ஹிந்துஸ்தான் ஜிங்க்கு, ஹிந்துஸ்தான் காப்பர், அப்புறம் நேஷனல் அலுமினியம், எல்லா மெட்டல் ஸ்டாக்கும் மேலே போயிட்டு இருக்கு. காரணம் குளோபலி மெட்டலோட டிமாண்ட்ஸ் அதிகமாயிட்டு இருக்கு. சைனாவோட ப்ரொடக்ஷன் கம்மியாயிட்டு இருக்கு. இந்தியா சைனா +1 அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் நிறைய அட்வான்டேஜ் கிடைக்குது. ஸோ இதனால மெட்டல் ரிலேட்டட் அக்யூமுலேஷன் அதிகமாக இருக்குது, இன்ஸ்டிடியூஷனல் அக்யூமுலேஷன் ஜாஸ்தி இருக்குது. அப்புறம் ஒரு செக்டார் ரொட்டேஷன் நடக்கும். அது எப்போவுமே ஏதாவது ஒரு செக்டார் மேலே போயிட்டு இருக்கும், ஒரு செக்டார் கீழே போயிட்டு இருக்கும், அந்த மாதிரி நடக்கும். அதில் என்பிஎஃப்சி பேங்கிங் ரீசெண்டாக ஒரு சரியான பூமிங்கில் இருக்குது. அதனால அது எல்லாம் மேலே போயிட்டுருக்கும். அப்புறம் ஒரு சில டிஃபென்சிவ் பிஸ்னஸ் எப்போவுமே மேலே போயிட்டுருக்கும், பெருசாக பாதிப்பு இருக்காது. டிஃபென்ஸ் செக்டர் அந்த மாதிரி இருந்தது, அப்புறம் ஐடி செக்டர் அந்த மாதிரி இருந்தது. இப்போது அந்த மாதிரி ஒரு தனி செக்டார் குறிப்பிட்டு சொல்ல முடியலைனாலும் மெட்டல்ஸ் வந்து நல்ல எக்ஸாம்பிள். அப்புறம் கடைசியாக ஒரு சில கம்பெனியோட ஸ்ட்ராங் ஃபண்டமெண்டல்ஸ் வெளியில் தெரிஞ்சு எல்லாரும் அது மேலே இன்ட்ரெஸ்ட் காமிச்சு இன்வெஸ்ட் பண்ணும்போது நிச்சயமாக மேலே போகும். அதுக்கு நல்ல எக்ஸாம்பிள் இண்டஸ் டவர். லாஸ்ட் வீக் நான் ரிவ்யூ பண்ண ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக்குக்கு மட்டும் இல்லை, இந்த மாதம் ஃபுல்லாகவே நல்லா மேலே போகும்னு சொல்லியிருந்தேன். அது திரும்ப கண்டினியூ ஆகுது. கோல் இந்தியா, டாரண்ட் பவர், கேபி எனர்ஜி, அசோக் லேலேண்ட், நேஷனல் அலுமினியம், இண்டஸ் டவர், ஸ்ரீராம் பிஸ்டன், ஆஷாப்ரா மைன்கெம் எல்லாமே நல்ல எக்ஸாம்பிள். கேனரா பேங்க், இது எல்லாமும் பார்த்தீங்கன்னா இந்த வாரமும் ஒரு சில ரிசல்ட் செட்டில் வரத்தான் செய்யுது. ஸோ இதில் நம்ம பார்த்த ஆல்மோஸ்ட் எல்லா ஸ்டாக்ஸும் ஒரு 2-3 நாள்லேயே போன வாரம் நல்ல லாபத்தை கொடுத்தது. முக்கியமாக நேஷ்னல் அலுமினியம் 350 வரைக்கும் டச் ஆச்சு. அதுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் பிரீதர் இருக்குது, திரும்ப மேலே போகும் தான் தோணுது. அதே மாதிரி கோல் இந்தியா, அப்புறம் இண்டஸ் டவர் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஏன்னா வந்து இப்போ ஒரு நல்ல அக்யூமுலேஷன் தெரியுது. ஒரு டெய்லி வால்யூம் வந்து தொடர்ந்து மேலே போயிட்டுருக்கு. ஸோ இது கூடிய சீக்கிரம் 500 டச் பண்ணுமா அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஸோ லாஸ்ட் வீக் எல்லா ஸ்டாக்ஸும் கிட்டத்தட்ட ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது. ஸோ நம்ம ஸ்டாண்டர்ட் கொரி தான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணியிருக்கேன். அதில் தான் ஃபஸ்ட்டு ரிசல்ட் செட். அப்புறம் ஒரே ஒரு சேஞ்ச் பண்ணி, அதாவது RSI 70க்கு மேலே இருக்கிற ஒரு 3 ஸ்டாக் இதோட அட்டாச் பண்ணியிருக்கேன். அது எதுன்னு நான் சொல்கிறேன். ஸோ மற்றபடி இந்த 2 குவரிஸும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க முடியாது. ஒன்று கமெண்ட்டில் கொடுக்குறேன், இல்லைன்னா நீங்கள் ஸ்க்ரீனர்லேயே சர்ச் பண்ணிங்கன்னா கிடைக்கும். ஏன்னா நந்துசி குட்டி குவரின்னு ஸ்விங் ட்ரேடிங் குவரின்னு இருக்குது, நீங்கள் ஈஸியாக கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். முன்னாடியே சொன்ன மாதிரி ரிசல்ட்டில் ஒரு சில ஸ்டாக்ஸ் ஆல்ரெடி ரிப்பீட் ஆகிருக்கு. நம்ம போன வாரம் பார்த்ததே இந்த வாரமும் ரிப்பீட் ஆகிருக்கு. அதனால தான் நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், இந்த மாதம் ஃபுல்லாகவே ஒரு சில ஸ்டாக்ஸ் வந்து நம்ம ரிவ்யூ பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ தொடர்ந்து கவனிங்க.
அடுத்த வாரம் நான் கவனிக்க போற முக்கியமான ஃபர்ஸ்ட் ஸ்டாக் பேங்க் ஆஃப் பரோடா. ஸோ 301 டச் பண்ணி ஒரு 11 பாயிண்ட் தான் இதோட ஆல் டைம் ஹைக்கு க்ளோஸரா இருக்கு. ஸோ இதோட ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ இப்போதைக்கு ஒரு சரியான பிரேக் அவுட்ல தான் இருக்கு. தொடர்ந்து வால்யூம் அக்யூமுலேட் ஆயிட்டே இருக்கு. ஸோ நிச்சயமா அடுத்த வாரம் இதோட 312 டச் பண்ணுமா அப்படின்னு வாட்ச் பண்ணணும். இந்த மாசம் ஃபுல்லாவே நான் அதிகமா ஃபோக்கஸ் பண்ண போற ஒரு ஸ்டாக் எதுன்னு கேட்டிங்கன்னா இண்டஸ் டவர். போன வாரம் அது கிளியர் ப்ரூஃபா தெரிஞ்சது. ஸோ இந்த வாரம் இதோட 52 வீக் ஹையை டச் பண்ணுமா, இல்லை இந்த மாசத்துக்குள்ள டச் பண்ணுமா அப்படின்னு பார்க்கணும். அதாவது 455. அதுக்கப்புறம் நான் இன்னும் ஒரு 1 ஆர் 2 மந்த்ஸ்லேயே எதிர்பார்க்கறது புது ஆல் டைம் ஹை, அதாவது 505 டச் பண்ணும் அப்படிங்கிறது. ஏன்னா இந்த ஸ்டாக் நிறைய விஷயத்துல நல்ல ஸ்ட்ராங் ஃபண்டமெண்டல்ஸ் தெரியுது, ஒரு நல்ல இண்டஸ்ட்ரியல் அக்யூமுலேஷனும் தெரியுது. ஸோ நிச்சயமா கவனிக்க வேண்டிய ஸ்டாக். அப்புறம் ஆஷாபுரா மைன் கெம், இதுவும் தொடர்ந்து மேலே போயிட்டே தான் இருக்குது கடந்த 2-3 மாசமா. அப்புறம் ஒரு நல்ல எஃப்ஐ அக்யூமுலேஷனும் தெரியுது. எல்லாம் இருந்தாலும் இதோட வேல்யூவேஷன் இன்னமும் ரொம்ப சீப்பாக இருக்குது. ஸோ இது இந்த மாதத்துக்குள்ளே அந்த 925ங்கிற 52 வீக் ஹை ஆல் டைம் ஹை டச் பண்ணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த ஸ்டாக்கும் நம்ம ரேடாரில் நிறைய வாட்டி ரிப்பீட் ஆகிருக்கு, குஜராத் பிப்பா போர்ட். ஸோ இப்போதைக்கு ஒரு நல்ல வால்யூம், அதாவது எப்போதும் 21 லட்சம் ப்ளஸ் வால்யூம் இருக்கிறது 42 லட்சம், ஆல்மோஸ்ட் 100% மேலே இருந்தது போன வெள்ளிக்கிழமை. ஸோ அடுத்த வாரமும் இதே வால்யூமில் போச்சுன்னா நிறைய சான்ஸ் இருக்குது 200 டச் ஆகிறதுக்கு. ஸோ அவசியம் கவனிக்க வேண்டிய ஒரு பங்கு. இருந்த ரிசல்ட் செட்டில் நம்ம பார்த்த நாளோடு முடிஞ்சிச்சு. நான் இப்போ ரிவ்யூ பண்ணுற நேஷ்னல் அலுமினியம் அந்த ரிசல்ட் செட்டில் கிடையாது. ஏன்னா இதோட RSI 70க்கு மேலே இருக்கு. ஆனால் இது தொடர்ந்து மேலே போகும் தான் தோணுது. அடுத்த வாரம் இதோட 358 டச் பண்ணி புது ஆல் டைம் ஹை, புது 52 ஹைக் செட் பண்ணும் அப்படிங்கிறது என்னோட எதிர்பார்ப்பு. அது 365 அந்த மாதிரி. ஸோ நிச்சயமாக இதுவும் நம்ம செக் பண்ண வேண்டிய முக்கியமான ஸ்விங் ஸ்டாக். 45லேருந்து 50 ரேஞ்சில் ரொம்ப வாட்டி நம்ம பார்த்த ஒரு ஸ்டாக் உஜ்ஜீவன் ஸ்மால் ஃபினான்ஸ். இப்போ ஆல்மோஸ்ட் 60 டச் ஆயிடுச்சு, 52 வீக் ஹை க்ளோசரில் இருக்கு. ஸோ இப்போ தான் இந்த மாதிரி ஸ்டாக்ஸ்லாம் புது ஹைட்டை டச் பண்ணும். ஸோ இது அடுத்த வாரம் 63 டச் பண்ணுமா, இல்லை அதுக்கு மேலே போகுமா அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்கணும். இதோட ஃபண்டமெண்டல்ஸும் நல்லா இருக்கு. ஆனால் இதெல்லாம் கிராஷ் ஆக ஆரம்பிச்சதுன்னா நிச்சயமாக இதே மாதிரி ஃபாஸ்ட்டாகவும் கிராஷ் ஆகும். ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் ஹேண்டில் பண்ணும். ஏன்னா பேங்கிங் எல்லாமே மேலே போயிட்டுருக்கு. ஸோ எப்போ அதோட ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட் அப்படிங்கிறது நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் இதெல்லாம் ஸ்விங் ட்ரேடிங் பண்ணணும். லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் அசோக் லேலண்ட். இதுவும் இதோட ஆல் டைம் ஹை 52 வீக் ஹையை ரீசெண்டாக டச் பண்ணிச்சு. 188லேருந்து 192 ரொம்ப ஈஸியாக அடுத்த வாரம் மேலே போயிடும். ஸோ அதுக்கப்புறமும் இது மேலே போகுமா, 200 டச் பண்ணுமா இந்த மாதம் அப்படிங்கிறது வெயிட் பண்ணி பார்க்கணும். ஸோ இதுவும் RSI 70க்கு மேலே இருக்கிற ஸ்டாக். ஸோ RSI பற்றி நிறைய கேள்விகள் கேட்டிருந்தீங்க. ஸோ RSI 70 மேலே போனால் அது உடனே செல் பண்ணணும் அப்படிலாம் கிடையாது. ஒரு சில ஸ்டாக்ஸ் இப்போ அசோக் லேலண்ட் கவனிச்சிங்கன்னா தொடர்ந்து RSI 70ல் 2-3 வாரமாக, ஏன் ஒரு மாதமாக கூட இருக்குது. ஸோ நேஷ்னல் அலுமினியமும் அப்படி தான். ஸோ அந்த மாதிரி ஒரு சில ஸ்டாக்ஸ் நிறைய ஸ்டேபிளாக இருக்க நிறைய சான்ஸ் இருக்குது. ஏன்னா தொடர்ந்து அக்யூமுலேஷன் நடந்துகிட்ருக்கும். ஸோ இந்த விஷயங்கள் பற்றி நான் தனியாக சொல்ல போகிறேன். அதே மாதிரி சார்ட்டில் டைம் ஃப்ரேமும் கேட்டிருந்தீங்க, அதுவும் நான் தனியாக பொங்கல் சமயத்தில் சொல்கிறேன். ஸ்டே டியூன்ட். இந்த வார ஸ்விங் ஸ்டாக்ஸ் ரிவ்யூ நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இப்போ இந்த லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் இந்த லிஸ்ட்டில் எந்த ஸ்டாக் உங்களை பொறுத்த வரைக்கும் சரியாக மேலே ஏறும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அடுத்த வாரம், அடுத்த மாதம் அப்படிங்கிறதும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தொடர்ந்து ஆதரவு தரத்துக்கு நன்றி.